ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த மெஷினும் இல்லாம, எந்த டெக்னாலஜியும் இல்லாம, இப்படி ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? இந்த கோவிலின் நிழல் கூட தரையில் விழாதாம். இதோட கல் எடைக்கு இப்போ கூட பதில் கிடைக்கல. இதுல இன்னும் மறைந்து கிடக்கும் ரகசியங்கள் இருக்கா? இது சாதாரண கோவில் இல்ல. இது ஒரு புதிர், ஒரு அதிசயம், ஒரு மர்மம். தமிழ்நாட்டின் இதயத்தில் இருக்கும் தஞ்சை பெரிய கோவில் அதிகாரத்தையும் அறிவையும் ஆன்மீகத்தையும் ஒரே நேரத்தில் காட்டும் ஒரு பேரரசின் சின்னம். ராஜராஜ சோழன், அவரோட கனவு இன்று உலகமே வியக்கும் ஒரு அதிசயமா நின்றுகிட்டு இருக்கு. இந்த கோவிலோட மிகப்பெரிய கேள்வி, இவ்வளவு பெரிய கற்கள் எப்படி மேல கொண்டு போனாங்க? 80 டன் எடையுள்ள கல், அதையும் 200 அடி உயரத்துக்கு மேலே. அந்த காலத்துல எப்படி? சிலர் சொல்றாங்க 6 கிலோமீட்டர் நீளமான சரிவான பாதை வைத்து எடுத்தாங்கன்னு. ஆனா அதுக்கான முழு ஆதாரம் இன்னும் கிடைக்கல. இது மனித சக்தியா, அல்லது அதற்கு மேல் ஏதோ ஒன்றா? இந்த கோவிலின் இன்னொரு அதிசயம், இதோட விமானத்தின் நிழல். நண்பர்களே, இந்த கோவிலோட நிழல் தரையில் விழாதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா, அல்ல ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனா? எப்படி இருந்தாலும் இது ஒரு சாதாரண கட்டிடம் இல்லைன்னு நமக்கு புரியும். இந்த கோவிலுக்குள்ள இன்னும் திறக்கப்படாத பகுதிகள் இருக்குன்னு சிலர் நம்புறாங்க. ரகசிய பாதைகள், மறைந்த அறைகள், பழைய கால எழுத்துக்கள். அந்த காலத்தில் இருந்த அறிவு இப்போ நம்மளை விட அதிகமா இருந்ததா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இந்த கோவில் கட்டப்பட்டது கல்லால இல்ல, ஒரு மன்னனோட கனவால. 1000 பேரின் உழைப்பால, நம்பிக்கையால, தியாகத்தால. இன்றைக்கு நாம் அதை பார்க்கிறோம். ஆனா அந்த காலத்துல அவர்கள் அதை உருவாக்கினாங்க. நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான். சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தா நம்ம உடைந்து போறோம். ஆனா அந்த காலத்துல அவர்கள் கஷ்டத்தை கட்டிடமா மாற்றினாங்க. நம்ம கஷ்டம் நம்மளை உடைக்க வந்தது இல்ல, உருவாக்க வந்தது. நம்பிக்கை இருந்தா நம்ம வாழ்க்கையும் ஒரு பெரிய கோவிலாக மாறும். தஞ்சை பெரிய கோவில் ஒரு கட்டிடம் மட்டும் இல்ல, அது ஒரு கேள்வி, ஒரு பாடம், ஒரு உண்மை. நீங்க நினைச்சீங்களா? அல்ல இன்னும் யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி மறைந்த உண்மைகளை தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.